என்ன லட்சுமி, திடீர்னு ராத்திரி போல சுக்கு காப்பியை போய் போட்டு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்க? ஏங்க இன்னைக்கு யூடியூப்ல வீடியோ பார்த்தாங்க, சுக்கு காப்பி எப்படி போடணும்னு நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அதை செஞ்சு பாப்போமேனு செஞ்சேன், நல்லா வந்துட்டு. அதான் இப்பதான் மாமாக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துட்டு உங்களுக்கும் எனக்கும் கொண்டு வந்தேன். சுக்கு காப்பி நல்லா இருக்கு டீ. சரிங்க குடிங்க. பிள்ளைகளுக்கு கொடுத்தியா? கொடுத்தாங்க. எங்க குடிக்காளுங்க, உரப்பா இருக்குங்காளுங்க. சுக்கு காப்பி கொஞ்சம் உரைக்கத்தானே செய்யும், அதுக்கு என்ன செய்ய முடியும்? குடிக்க வேண்டியதானே, உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னா எவன் கேட்கா? நீங்க தான் பூஸ்ட் வாங்கி கொடுத்துருக்கீங்கல்ல, அதை மட்டும் தான் குடிக்காளுங்க. பூஸ்ட்னு என் நேரமும் பூஸ்ட் தான், காலையிலயும் பூஸ்ட், ராத்திரியும் பூஸ்ட் தான். சரி என்ன செய்ய, குடிச்சிட்டு போட்டும். அப்படியா, சரி சரி. லட்சுமி, நாளைக்கு காலையில கொஞ்சம் என்னைய சீக்கிரமா எழுப்பி விடுதியா? எதுக்குங்க சீக்கிரம் எந்திரிச்சு என்ன செய்ய போறீரு? லட்சுமி, காலையில எந்திரிச்சு தினம் வாக்கிங் போறேன். உடம்பு கொஞ்சம் கூடிக்கிட்டே போகுதுல்ல. காலையில தினம் கொஞ்ச நேரம் நடந்தோம்னா உடம்பு குறையும்னு ஆபீஸ்ல இருக்கிற ஆட்கள்லாம் சொன்னாங்க. எங்க ஆபீஸ்ல ஏற்கனவே 2-3 பேர் என்னைய மாதிரி தான் கிடக்காங்க. அதனால எல்லாரும் சேர்ந்து ஒரு சேலஞ்சு போட்டிருக்கோம், 1 மாசத்துல யாரும் உடம்பெல்லாம் குறைக்காங்கன்னு. அதனால தினம் எந்திரிச்சு காலையில வாக்கிங் போறேன். என்னை எழுப்பி விட்டுறியா? ஏங்க எதுக்கு இந்த வேண்டாத வேலை? ஏட்டி, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சும்மா கெட பாரு. இன்னும் 1 மாசத்துல நான் எப்படி உடம்பெல்லாம் குறைச்சி சினிமா நடிகர் மாதிரி ஆகுறேன்னு. என்ன டீ சிரிக்க? ஒண்ணு இல்லைங்க, உலகத்தை நினைச்சேன் சிரிச்சேன். லட்சுமி, இனிமே சாப்பாடு எனக்கு நிறைய தராது என்ன. காலையில 2 இட்லி மட்டும் தந்துரு. மத்தியானம் இந்த மஞ்சு சாப்பாடு கொண்டு போவல்ல, அந்த டிபன் பாக்ஸ்ல வச்சு கொஞ்சோண்டு சாப்பாடு அடைச்சு கொடுத்து விட்டுரு, அதே போதும் சரியா? ராத்திரிக்கு 2 சப்பாத்தி மட்டும் கொடுத்துரு, நிறைய எல்லாம் சாப்பாடு கொடுக்காதம்மா. ஆனா கடவுளே, இந்த மனுஷன் எதுக்கு தேவையில்லாத வேலை பார்க்காரு? 2 சப்பாத்தி 2 இட்லியும் தின்னுட்டு கிடக்கிற உடம்பா இது? சரிங்க, நீங்க கேட்ட மாதிரியே தாரேன். எத்தனை நாளைக்கு இப்படி திங்க போறாருன்னு பாப்போம். 2 நாளைக்கு திம்பாரு, அதுக்கப்புறமே லட்சுமி இட்லியை கொண்டா, சப்பாத்தியை கொண்டா, பூரியை கொண்டா, பிரியாணியை கொண்டாம்பாரு. சரி இருக்கட்டும். சரி லட்சுமி, நேரத்துக்கு தூங்கணுமா, அதுவும் டயட்ல இருக்கான் சரியா? கரெக்ட் டைமுக்கு படுத்துறணும். நான் படுக்கட்டா? ஏங்க நீங்க படுங்க, நான் போய் இந்த 2 டம்ளரையும் கழுவி வச்சுட்டு வந்துடுறேன். சரி லட்சுமி, போயிட்டு வா. ஏங்க யாரு போன் அடிக்கா? நம்ம ஊரு பஞ்சாயத்து தலைவர் தான் போன் அடிக்காரு. எதுக்கு இந்த நேரத்துக்கு எனக்கு போன் அடிக்காரு? ஏங்க ஏதாவது அவசரமான வேலையா இருக்கும், எடுத்து என்னன்னு கேளுங்களேன், கேட்டதானே தெரியும். சரி டி, கேக்கேன். ஹலோ தலைவரே, வணக்கம். அப்படியா? சரி சரி. நாளைக்கா? சாயந்தரம் தானே? சரி தலைவரே. சரி சரி, நல்ல விஷயம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. சரி தலைவரே. மாப்பிள்ளை யாரு? அந்த பையனா? சரி சரி, நாங்கள் கண்டிப்பாக வந்துருந்தோம் தலைவரே. குடும்பத்தோட வாரோம். சரி, வச்சிரட்டுமா? ஏங்க என்ன விஷயங்க சொல்லுங்க. லட்சுமி, சந்தோஷமான விஷயம்தான். பிரியாளுக்கு கல்யாணமா, நாளைக்கு பொண்ணு பார்த்து பூ வைக்க வாராங்களாம். அதான் நம்ம எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. ஏங்க அப்படியா? பிரியாவுக்கு கல்யாணமா? அவ கார்த்தி பையனை விரும்பிக்கிட்டு இருந்தால, வேற யாரை கட்டி வைக்க போறாரு? அந்த பையன்தான் டி, அந்த கார்த்தி பையன்தான் மாப்பிள்ளையா. அவங்க வீட்டில இருந்துதான் நாளைக்கு பொண்ணு பார்த்து பூ வைக்க வாராங்களாம். அதனால நம்ம எல்லாரையும் கூப்பிட்டுருக்காரு. சாயந்தரம் 5 மணிக்கு மேலே வந்துருங்கன்னு இருக்காரு சரியா? போகணும் எல்லாரும். நானும் கொஞ்சம் ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துருதேன். வந்த உடனே எல்லாரும் போவோம். சரிங்க போவோம். நம்மளுக்கு மட்டும்தான் சொன்னாரா இல்ல எல்லாருக்கும் சொல்லியிருக்காரான்னு தெரியலையே. சரி, காலையில எப்படி எல்லாவளும் மரத்தடிக்க வருவாளுகள்ல, அப்ப கேட்டுருவோம். பரவாயில்ல, எப்படியோ தலைவர் ஒரு வழியை சம்மதிச்சிட்டாரு. அவர் தான் சம்மதிக்காம முறுக்கிட்டு அலைஞ்சாரு, அவரே சம்மதிச்சிட்டாரு. இப்ப அந்த பிள்ளையும் சந்தோஷமா இருக்கும், குடும்பமும் நிம்மதியா இருக்கும், நம்மளுக்கு நிம்மதியா இருக்குப்பா. ஏம்மா, இனிமே இந்த ஊர்க்காரிகளை கையிலேயே பிடிக்க முடியாது. நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் எப்போ போக, என்ன சேலை கட்ட, அவன் என்ன கட்டினா இவ என்ன கட்டினான்னு அதே நினைப்பாதான் அலைவாங்க. சரி, நம்மளுக்கு என்ன, நம்ம படுப்போம். ஒரே சிரிப்பா இருக்கு. இந்த வீடியோ பார்த்தா நல்ல காமெடியா இருக்கே. ஏன் மனசா, போனை கீழே வச்சுட்டு படுங்க. டயட்ல இருந்தா போனை நோண்டிக்கிட்டு இருக்க கூடாதான், படுத்து தூங்குங்க. ஐயோ, காலேஜுக்கு நேரம் ஆயிட்டு, சீக்கிரம் போகணுமே. இந்த அம்மாவாலதான் எல்லாம். காலையில சாப்பிட்டுட்டு போன்னு பாடா படுத்துறாங்க. நான் சாப்பிடாம போயிருந்தேன்னா இந்நேரத்துக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருப்பேன். பஸ்ஸை விட்டுருவேன் போலயே, ரொம்ப நேரம் ஆகுதே. நந்தினி, காலேஜுக்கா கிளம்பிட்டீங்க? ஆமா, நான் காலேஜுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். எனக்கு நேரம் ஆயிட்டு, கொஞ்சம் வழிய விடுங்க. இது என்ன புது கதையா இருக்கு? என்ன நந்தினி, என்னைய பார்த்தோன்னே விரட்டுன்னு விரட்டுறீங்க. காலேஜுக்கு போறீங்களான்னு தானே கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு காலேஜுக்கு நேரம் ஆயிட்டு, பஸ் போயிரும்ல, அதனாலதான் சொன்னேன். கொஞ்சம் வழிய விடுங்க, நான் சீக்கிரம் போகணும்.
நந்தினி காலேஜுக்கு நேரம் ஆயிட்டுன்னா நான் வேணா கொண்டு போய் வண்டியில விடட்டா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. நீங்க போங்க, நான் பஸ்லயே போய்க்கிடுதே. அந்த பஸ் விட்டுட்டேன்னா அடுத்த பஸ்ல போய்க்கிடுதே. என்ன நந்தினி, காலேஜ்ல கொண்டு விட்டா தப்பா? நான் கொண்டு விடக்கூடாதா? ஆமா தப்புதான். உங்க கூட வண்டியில எல்லாம் வரமாட்டேன். நீங்க போங்க, நான் போய்க்கிடுதே. எனக்கு நேராவது வழியை விடுங்க. என்ன நந்தினி, சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சந்தைக்கு போகணும், ஆத்தாவையும் காசு கொடுன்னு கமல் சார் ஒரு படத்துல சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதே மாதிரி நீங்க சொல்றீங்க வழிய விடு, பஸ்ஸுக்கு போகணும் நேரம் ஆயிட்டுன்னு. நந்தினி, நீ சிரிச்சேன்னா ரொம்ப அழகா இருக்க. சிரிச்சுக்கிட்டே இரு. என்ன சிரிச்சுக்கிட்டே இருந்தா எல்லாரும் என்னைய பார்த்து பைத்தியம்னு சொல்லுவாங்க. சரி, இந்த மாதிரி வழியை மறிச்சு மறிச்சு பேசாதீங்கன்னு எனக்கு பயமா இருக்கு. நான் போயிட்டு வரேன். காலேஜ் வரைக்கும் தான் வர வேண்டான்ட்ட. சரி, பஸ் ஸ்டாண்ட் வரைக்காவது வரட்டா? வண்டியில உட்காரேன், கொண்டு போய் விடுதேன். வேண்டாம் ப்ளீஸ், நீங்க போயிருங்க. யாராவது பார்த்துட்டா என்னைய தான் தப்பா நினைப்பாங்க. நான் போயிட்டு வரேன். யாராவது என்ன யாராவது? அதான் நானே பார்த்துட்டோம்ல. இந்த விஷயம் இன்னும் ஊரு பூரா தெரிஞ்சிரும்ல. நான் போயிட்டு வரேன், நீங்க பார்த்து போங்க. நந்தினி நந்தினி நெஞ்சில் சரிகமா பதனி. சரிகமா பதனியா? உங்க அப்பாட்ட போய் சொன்னேன்னா சரிகமா பதனியா விளக்கமா தடியான்னு தெரியும். அடியே இளிச்சவளே, இந்த வா வீட்டுக்கு தான் வாரே. என்னமோ பெரிய இவ மாதிரி பேசுவல்ல. என்னையெல்லாம் நீ என்ன பேச்சு பேசியிருப்ப. இப்போ ஓ மக லட்சணத்தை பாருடி, பாரு. இரு வாரே உங்க வீட்டுக்கு. சித்தப்பா, என்னாச்சு? ஒரு மாதிரியா இருக்கீங்க? மவனே, கவலையா இருக்கு. ஆனா என்ன கவலைனே தெரியல. இப்படி என்ன கவலைனே தெரியாம அதையே நினைச்சு கவலைப்பட்டு ரொம்ப கவலையா இருக்கு மவனே. என்ன சித்தப்பா, என்னென்னத்தையும் உளறிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல மகனே, நேத்து புக்கில் ஒரு காமெடி படிச்சனா, அதை தான் சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. விளங்கிரும். சித்தி, நெட்டம்மா எந்திரிச்சு வந்துட்டாளா? உன் பொண்டாட்டிக்கு தான் பொழுது விடிய 11 மணி ஆகும் மேல. இப்போ எங்க வருவா? சரி சித்தி, அப்புறம் நான் ஆபீஸுக்கு கிளம்பட்டா? சாப்பிட்டுட்டு போயிருமாவனே, சாப்பிடாம பசியோட போவாத. சரி சித்தி, இன்னைக்கு ஆபீஸுக்கு 10-10:30 போனா போதும். அதனால மெதுவா சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் குட் மார்னிங். மர்மோளே, சொல்லுதுன்னு தப்பா நினைச்சுக்கிடாதம்மா. தினம் காலையில சீக்கிரம் எந்திரிச்சிடணும். இப்படி எல்லாம் 9 மணி 10 மணிக்கு எந்திரிச்சு வரக்கூடாது, சரியா? சூரியன் எல்லாம் பாரு காலையில 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருது. நீ மட்டும் ஏன் இவ்வளவு லேட்டா எந்திக்க? தினம் காலையில சீக்கிரம் எந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும். கடவுளே கடவுளே, நான் இப்ப என்ன செய்வேன்? ஐயோ, இப்படி ஆயிட்டே. நான் என்ன செய்வேன்னு ஒண்ணுமே புரியலையே. நான் என்ன செய்ய போறேன்? அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன செய்ய? மர்மோனே, அழாதம்மா. உன் இஷ்டத்துக்கு நீ தினம் எழுந்துச்சு மாமா. அத்தை தெரியாம சொல்லிட்டா. இன்னும் எதுவும் சொல்ல மாட்டா. அழாதம்மா. டேடி நைனா, நான் என்ன செய்வேன்? டேடி நைனா. நெட்டம்மா, என்னாச்சு? எதுக்கு அழுவுத? சித்தி உன்னைய சீக்கிரம் தானே எந்திக்க சொன்னாங்க. வேற ஒன்னும் சொல்லல. அதுக்கு ஏன் இப்படி அழுவுத? மர்மோளே, அத்தை சொன்னது தப்புதாம்மா, மன்னிச்சிருமா. இன்னும் ஒன்னும் சொல்ல மாட்டேன் உன்னையே. கேட்டு எதுக்கு அழுவுதுன்னு சொல்லிட்டாது அழுவேன். யோ பொக்கவாய் ராமு, காலையில 11 மணிக்கு எந்திரிச்சு வர்ற எனக்கே இந்த குளிருதே. காலையில 6 மணிக்கே எந்திக்கிற சூரியனுக்கு என்ன குளிரும்? பாவம் தானே அது. அதுக்கு யாராட்டும் ஒரு போர்வை வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சா உங்களுக்கெல்லாம்? இந்த பிரபு பையன் காலையில பள்ளிக்கூடத்துக்கு போவான்னு தெரியுமில்ல. அவ அம்மாக்காரி எங்க போயிட்டா? சோறு பொங்காம என்ன செய்தா? நான் காலையில ஒரு வயசான மனசு எந்திரிச்சு சோறு பொங்கி குழம்பு வச்சு கூட்டு பொரியல்னு வச்சுட்டு கிடக்க. அந்த ஒத்த ரோசாவை ஆளை காணும். எங்க போய் தொலைஞ்சா? காலையில இருந்து கண்ணிலே காணுமே. இந்த அலெக்ஸ் பையன் காலையில 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வேலைக்கு போறேன்னு ஓடிட்டான். இந்த பிரபு பையனும் காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் உட்காந்து. பள்ளிக்கூடத்துக்கு போகணும்ல, அவன் நேரம் ஆயிட்டுன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அவ அம்மாக்காரி தான் எந்திரிச்சு வரவே இல்லை. ரூம்ல கிடக்காலாம், என்ன செய்தான்னு தெரியலையே. உடம்பு சரியில்லாம இருக்குமோ? சரி, நம்ம போய் மருமகளுக்கு ஒரு காப்பி போட்டுட்டு போய் பார்ப்போம். பாவம், அந்த பிள்ளைக்கு யார் இருக்கா? உடம்பு சரியில்லைன்னா நம்ம தானே பார்க்கணும். காப்பியை போட்டாச்சு. மருமகளுக்கு போய் கொடுத்துட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வருவோம். காய்ச்சல் அடிச்சதுன்னா ஒரு கஞ்சியை காய்ச்சி கொடுப்போம். எனக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா எங்கள் மாமியார் என்னைய இப்படித்தான்ப்பா கவனிச்சுக்கிடும். நானும் என் மருமகளை நல்லா கவனிச்சுக்கிடுவேன். ஏலே பிரபு, மிச்சம் வைக்காம சாப்பிடணும் என்ன? மருமகளே. எத்தே, என்னத்தே? அடியே ஒத்த ரோசா, என்னட்டி செஞ்சுக்கிட்டு இருக்க? எத்தே, துணி துவைச்சுக்கிட்டு இருக்கேன். பார்த்தா எப்படி தெரியுது? ஆட கூறு கட்டவளே, நான் கூட உனக்கு உடம்பு சரியில்லையோன்னு நினைச்சு பயந்து போய் காப்பியெல்லாம் போட்டுட்டு ஓடி வந்தா நீ என்ன மூஞ்சில சாயத்தை பூசிக்கிட்டு இருக்க? இப்போ எங்க கிளம்ப போற காலங்காத்தாலேயே? எத்தே, உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு சாயந்தரம் தலைவர் வீட்டுல பூ வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதுக்கு போகணும்ல. அதுக்கு தான் மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கேன். போடி போக்கத்தவளே, சாயந்தரம் 7 மணிக்கு ஃபங்க்ஷனுக்கு எதுக்கடி காலையில 7 மணிக்கு மேக்கப் போட்டுக்கிட்டு நிக்க? உன்னையா பொண்ணு பார்க்க போறாங்க? நீ எதுக்கு இப்படி சீவி சிங்க அரைச்சிட்டு கிடக்க?
ஏத்தே இந்த ஊர்லயே நான் தானே அழகு, நான் தானே நயன்தாரா மாதிரி இருக்கேன். அதனால நான் நல்லா அழகா போக வேண்டாமா? நான் போன உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் என்னைய பார்த்து இவதான் பொண்ணா இவதான் பொண்ணான்னு என்னைய பார்த்து எல்லாரும் குழம்பி போயிடணும். அப்போ வந்து நான் சொல்லுவேன், நான் பொண்ணு இல்லைங்கோ நான் பொண்ணு இல்லைங்கோன்னு நான் சொல்லுவேன். நினப்பு தான் பொழப்ப கெடுத்துச்சான். கூட்டத்தோட கூட்டமா போய் நின்றுட்டு காப்பி மிச்சர் தின்னுட்டு வர்றதுக்கு இவ என்ன மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கா பாருங்க மக்களே. இவளுக்கு காப்பி ஒரு கேடா, உடம்பு சரியில்லை போலன்னு பயந்து போய் நான் காப்பியை போட்டுட்டு ஓடி வந்தேன். பேசாம நம்மளே காப்பி குடிப்போம், நம்மளுக்கு தான் தேவை. காலையில எழுந்திரிச்சு அவ்வளோ வேலையும் நம்ம தானே பார்த்துருக்கோம், காப்பியை நம்மளே குடிப்போம். ஏத்தே என்ன செய்றீங்க? நான் மேக்கப் போடுற அழகை பார்த்து அப்படியே ரசிக்கீங்களோ? ஆமா, இவ மேக்கப் போடுற அழகை பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு ஆளும். நான் காப்பி குடிக்க போற மட்டி, உனக்கு போய் போட்டு கொண்டு வந்தோம்ல, அந்த காப்பி எதுக்கு வீணாக்கணும்? அதனால நானே குடிக்க போறேன். ஏத்தே காலையில இருந்து மேக்கப் போட்டு போட்டு களைச்சு போயிட்டேன் தே, ஒரு வாய் காப்பி தாங்களே. எம் 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 குடிச்சு முடிச்சாச்சு டீ, காப்பி காலி ஆயிட்டு. என்னத்தே இப்படி எனக்கு கொண்டு வந்து காப்பியை நீங்க குடிச்சிட்டீங்க? சரி போய் எனக்கு வேற காப்பி போட்டு கொண்டு வரீங்களா? காப்பியா வேணும்? காப்பி வெளியே வாட்டி விளக்கமாறு எடுத்து தாரேன். வாசலெல்லாம் போய் கூட்டி பெருக்கி அள்ளிட்டு பட்டம்மா பாட்டி வீட்டில் போய் சாணி வாங்கிட்டு வந்து கரைச்சி வாசல்ல தொளிச்சு கோலம் போடு. என்னது சாணியை வச்சு வாசல்ல தொளிக்கணுமா? என்னத்தே இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு ஒரு மனுஷி மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கேன், சாணியை தெளிக்க சொல்லுதீங்க? என்ன புது பழக்கம்? நம்ம தான் ஒரு நாள் சாணியெல்லாம் தொளிக்க மாட்டோமே. ஆமாட்டி, தினம் சாணியை கரைச்சி தொளிக்க மாட்டேன். இன்னைக்கு நான் போடுற காப்பி நல்லா இருந்துச்சுன்னா என் மருமக கையால சாணியை கரைச்சி வாசல்ல தொளிக்கேன்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன் பார்த்துக்கோ. நான் போட்ட காப்பி இன்னைக்கு சூப்பரா இருந்துச்சா, அதனால நீ போய் சாணியை கரைச்சி தொளிச்சு வேண்டதில் நிறைவேற்றிருமா.